தளபதி விஜய் அவருடைய வந்து ஜனநாயகன் படம் வந்து ரிவைசிங் கமிட்டி பாக்குறாங்க, ஆனா பார்க்க மாட்டேங்கிறாங்க, லீவ் போடுறானுங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடந்துட்டு இருக்கு. ஏண்டா திருச்செயின் கிடைச்சதுல மறுபடியும் எதுக்கு திட்டிக்கிட்டு? ஸோ இந்த 17ஆம் தேதி வந்து படத்தை வந்து ரிவைசிங் கமிட்டி பார்த்துட்டாங்க. பார்த்ததுமே வந்து இப்போ அதில் வந்து நிறைய பொலிட்டிக்கல் சம்மந்தமான வேர்டிங்ஸு, நிறைய சம்மந்தமான சீக்வன்ஸ் எல்லாமே இருக்கனால இந்த படத்தை வந்து தேர்தல் ஆணையமும் பார்க்கணும், அதாவது எலெக்ஷன் கமிஷனும் பார்க்கணும் அப்படின்றத வந்து ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க சிபிஎஃப்சி போர்டில் இருந்து. ஸோ அந்த எலெக்ஷன் கமிஷன் வந்து இந்த படத்தை வந்து பார்த்த பிறகு தான் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி மேக்ஸிமம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை இந்த படத்தை வந்து எல்லாரும் பார்த்தாச்சு. இவ்வளோ பிரச்சனைக்கு இருக்காங்க. சரி நம்மளும் இதுக்கு ஒரு 5 எபிசோட் போயிருச்சா, 5 வாரமா நாங்க இதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். சரி பாப்பா எப்பயாவது வரும்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். மனுஷ ஜென்மத்திலே சேரக்கூடாத ஒரு ஆளா இருக்கேடா கோகனட் மண்டையா உங்ககிட்டலாம் போய் சொல்லிட்டானேடா. சரி பாப்பா என்ன மாதிரி வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்து அதுக்குள்ள ஹெச்பி வினோத் அடுத்த படமும் கமிட் ஆயிருவாரோ தெரியல, அதுவும் ரிலீஸ் ஆகி அதுவும் எலெக்ஷன் முடிஞ்சு சிஎம் ஆவாரா இல்லாட்டி எதிர்கட்சி தலைவர் ஆவாரான்னு தெரியல. என்ன மாதிரி ஆகுதுன்றதை பற்றி பொறுத்திருந்து பார்க்கலாம்.